ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, பயன்படுத்தினவங்க 9 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு ப்ரூஃப் எடுத்து காட்டுறாங்க. ஓ நேர்களே, அவர் சொல்கிறது புரியுதுங்களா? வாத உடம்புக்காருக்கு 1 kg மினிமம் குறையுது, பித்த உடம்புக்காருக்கு 1 kgலேருந்து 3 kg வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கப உடம்புக்காருக்கு 1 kgலேருந்து 9 kg வரையும் ஹையஸ்ட்டாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்கிறோமல்லோ, அது எதையும் தாங்காது. ஏனென்றால் அது 1% ஃபெயில் ஆனாலே நம்ம ஃபெயிலு. ஆனால் எதையும் தாங்குவது கிட்னி. 99% கெட்டாலுமே நம்ம உயிர் வாழ்வோம். 15 நாளில் அதிகபட்சம் உங்களுக்கு 7 kgலேருந்து 9 kg வரை வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இயற்கையான மறைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லலாம், மறந்த உணவுன்னு சொல்லலாம், இல்லை சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான மூலிகைகள்னு சொல்லலாம். 10 நாள் மட்டும்தான் உங்களை சாப்பிட சொல்கிறேன். 10 நாளில் உங்களுடைய வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கு, எவ்வளோ தொப்பை குறைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெளிவாக நீங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லும் பொழுது தான் எனக்கும் பயன், உங்களுக்கும் பயன். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் கருணையா இருக்காரு. இவர்கிட்ட வெயிட் லாஸ் மெடிசன் பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் வெறி எடுத்தா ஒரு நாளைக்கு 2 முறை கசாயம் வச்சு குடிக்கணுமா, 1 kgலேருந்து 5 kg வரை வெயிட் லாஸ் ஆகுதுன்றாரு. அது எப்படி சாத்தியம்னு கேட்டேன். தெளிவாக நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. வாங்க வீடியோ குழப்பலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா உங்ககிட்ட இருக்கிற வெயிட் லாஸ் மெடிசன் நிறைய வருடமாக பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு வெயிட் லாஸ் மெடிசனும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற அந்த வழிமுறைகளை ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 வேளை கசாயம் வச்சு குடிக்கணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி அந்த 15 நாளைக்குள்ள 1 kgலேருந்து 5 kg வரையும், ஏன் 9 kgலாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே, இது எப்படி சாத்தியம்? அதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கீங்க, எப்படி சாப்பிடணும்? அதாவது வேற ஒன்றும் இல்லை, இயற்கையை நேசிப்போம், இளமையுடன் வாழ்வோம். ஓ சரி சரி சரி. நம்ம இயற்கையை தான் கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா, வேற மாற்று கொடுக்கல. நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டி காலத்து மருத்துவம் தான். இது வந்து புதுமையான மருத்துவம் இல்லை. என்ன அதை தான் புரிஞ்சுக்குங்க. இதில் சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் தான் பெரும்பாலும் அடங்கி உள்ளது. ஆனால் அளவின் முறைகள் மட்டும்தான் கூட்டி குறைச்சி நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள. புரியுதா? அதே நேரத்தில் இதில் உங்களுக்கு 10 நாளில் ரிசல்ட் தெரியுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, எப்படி தெரியுதுன்னு. அதாவது வாத உடம்புக்கு 1 கிலோலேருந்து அரை கிலோலேருந்து 1 கிலோ வரும் குறையுது. பித்த உடம்புக்கு அதே இது 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் குறையுது. அதே மாதிரி கப உடம்புக்கு 1 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் குறையுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, பயன்படுத்தினவங்க 9 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு ப்ரூஃப் எடுத்து காட்டுறாங்க. ஓ நேர்களே, அவர் சொல்கிறது புரியுதுங்களா? வாத உடம்புக்காருக்கு 1 kg மினிமம் குறையுது, பித்த உடம்புக்காருக்கு 1 kgலேருந்து 3 kg வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கப உடம்புக்காருக்கு 1 kgலேருந்து 9 kg வரையும் ஹையஸ்ட்டாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது உடல் வாக்கு தகுந்த மாதிரி இந்த மருந்துடைய அளவு முறை ஒரே மாதிரி இருந்தாலும் அது செயல்படும் விதம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமாக இருக்குது. அப்போ ரொம்ப அருமையாக ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க. அதே 10 நாளில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வெறும் 10 நாள் தான். 10 நாள் பொறுப்புடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, உண்மைத்தன்மையை உறக்க சொல்லுவீங்க. என்ன இதை மட்டும் புரிஞ்சுங்க, உண்மைத்தன்மையை மட்டும் உறக்க சொல்லுங்க, பொய் வேண்டாம். என்ன நீங்கள் 10 நாள் மட்டும் காலையில் 6 to 8, சாயந்தரம் 4 to 5 இந்த 2 நேரம் அந்த மருந்தை, அதாவது 2 ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதை திறந்து வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வெள்ளை துணியில் வடிகட்டுங்க. வடிகட்டினும் போது தண்ணி மட்டும்தான் வரும். அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. 10 நாள் 10 நாள் குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய தொப்பையும் அளந்து பாருங்கள், வெயிட்டையும் அளந்து பாருங்கள். எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. நம்ம உடம்புல அதாவது தேவையில்லாத நச்சுக்களையும் கொழுப்புகளையும் குறைக்க வல்லது. குறைஞ்சிருக்கு. ஐயா இது குடிக்கும்போது ராஜ உறுப்புகள் நல்லா செயல்படுமா? ஆமாம், உங்களுக்கு நம்மளுடைய ராஜ உறுப்புகள், அதாவது நுரையீரல், முதலில் கல்லீரல், அடுத்தடுத்து சிறுநீரகம், அதுக்கடுத்து நுரையீரல், அதுக்கடுத்து தான் இதயம். எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்கிறோமல்லோ, அது எதையும் தாங்காது. ஏனென்றால் அது 1% ஃபெயில் ஆனாலே நம்ம ஃபெயிலு. ஆனால் எதையும் தாங்குவது கிட்னி. 99% கெட்டாலுமே நம்ம உயிர் வாழ்வோம். அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்மளுடைய உணவே தான் மருந்தே தான் உணவுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிறார்கள். மருந்தே உணவு என்று இருக்காதீர்கள். உணவே மருந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வாழுங்கள், வளருங்கள், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள்.
இந்த மருந்து எடுக்கும்போது, அதாவது இந்த கஷாயம் குடிக்கும்போது ஒரு நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள இவ்வளவு ரிசல்ட் நல்லா சொல்றீங்க. இது எடுக்கும்போது என்ன பத்திய முறைகள் மக்கள் கடைபிடிக்கணும்? பத்திய முறைன்னு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நான்வெஜ்ஜு வேண்டாம். நான்வெஜ்ஜுனா முட்டை, மீன், கறி, கருவாடு எந்த ரூபத்துலேயும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் அதுதான் பத்திய முறை. நான் உணவை வந்து நிறையா உண்ணலாமா குறையா உண்ணலாமான்னு கேள்வி கேட்பீங்க. நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், உங்கள் வயிற்றுக்கு தான் சாப்பிட்றீங்க, ரைட்டா? ஆனால் நான்வெஜ்ஜு எடுக்காதீங்க. அதை மட்டும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். நான்வெஜ்ஜு வேண்டமே வேண்டாம். பொரித்தல் உணவுகள் அளவோடு எடுங்கள். வீட்டில் வெளியில் சாப்பிடாதீங்க பொரித்தல் உணவுகள். அதே நேரத்தில் பேக்கரி வகைகளும் வேண்டாமே வேண்டாம். நன்றி. இதே நேரத்தில் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் எப்போனாலும் கேட்கலாம். ஐயா ஓகேங்க ஐயா. என்ன நண்பர்களே, அதாவது 15 நாளில் அதிகபட்சம் உங்களுக்கு 7 kgலேருந்து 9 kg வரை வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இயற்கையான மறைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லலாம், மறந்த உணவுன்னு சொல்லலாம், இல்லை சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான மூலிகைகள்னு சொல்லலாம். ஐயா கூட்டு வராரு. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. ஐயா நீங்கள் இந்த பாரம்பரியமான மருத்துவ முறையை எத்தனை வருடமாக கடைபிடிக்கிறீங்க, அதை செஞ்சுட்டு வரீங்க? இதை வந்து நான் வந்து 8வது தலைமுறை. 8வது தலைமுறைனா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இப்படி பாரம்பரியமாக நம்ம வந்தோம். இதை நம்ம பதிவு பெற்றிருக்கோம். என்ன பாரம்பரிய மருத்துவத்துலேயும் பதிவு பெற்றிருக்கோம். இதே நேரத்தில் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம எல்லா நோய்க்குமே நம்ம இது பண்ணுறோம். கை கால் வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி. இது தொப்பைக்குனா இது உள்ளே கொடுக்குற உணவு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை பயன்படுத்தி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லா மக்களும். புரியுதா? அதே நேரத்தில் நீங்களும் 10 நாள் மட்டும்தான் அவங்கள சாப்பிட சொல்கிறேன். 10 நாளில் அவங்களுடைய வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கு, எவ்வளோ தொப்பை குறைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெளிவாக நீங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லும் பொழுது தான் எனக்கும் பயனும் உங்களுக்கும் பயன். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வெயிட் லாஸ் மெடிசன். இது வந்து காலையில் ஒரு முறை கஷாயம், இரவு ஒரு முறை கஷாயம் வச்சு கொடுத்தாவே போதுமானது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள்லேருந்து 10 நாள் 15 நாளைக்குள்ள அதிகபட்சம் 7 kg 8 kg 9 kg வரை வெயிட் லாஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையாக சந்திக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐயா சொன்னாங்க, அதாவது குறைஞ்ச இடம் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறபடி 10 நாள் மருந்து எடுங்க, 5 நாள் சும்மாவாவது வரந்து இருங்க. ஓகேயா? 10 நாள்லேயே உங்களுக்கு தெரியும். 10 நாள்லேயே தெரியுன்றீங்க. என்ன நண்பர்களே, 10 நாள்லேயே ரிசல்ட் தெரியுமா? கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.